சாப்பாடு குட்டி மீன் பார்த்துலமா அடடா உன்னுடைய நடிப்புக்கு தரலா ஆஸ்கார் நீ வைக்கும் ஐசில் நான் மறந்தேன் என் பேரு ஓகே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் நிறைய கல்யாண வீட்டுக்கெல்லாம் போக தெரியுமா, டான்ஸ்லாம் ஆடும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் ஆரம்ப காலகட்டத்தில் யார் தெரியுமா, ஒரு போலீஸ் கப்பிள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்டா என்னை வந்து நீங்க எங்க கல்யாணத்துல ஒரு டான்ஸ் ஆடுவீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப நான் இந்த அளவுக்கு ரொம்ப ஃபேம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு இதுல அவங்க பிடிச்சி கூப்பிட்டு நான் போகும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த கல்யாண மண்டபத்துல டவர் கிடையாது. அப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ள அவங்க ஃபேமிலி எல்லாருமே என்ன நல்லா கவனிச்சாங்க. ஆனா வந்து இந்த பாட்டு போடுறவங்க இவங்க எல்லாம் வந்து நம்மள அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்கல. அதனால பாட்டெல்லாம் போட்டு தரல பார்த்துக்கோங்க. என் போன்ல தான் அது கல்யாணம் வீடுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல எவ்வளோ இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை ஒழுங்கா கேட்கவே செய்யாது. நானே அந்த பாட்டை மைண்டுக்குள்ள ஏற்றி நானே பாடி நானே என்ன செஞ்சிருக்கேன், ஆடி அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல சாங் ஆட் பண்ணியாக்க நான் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஸ்டேஜ் எல்லாம் அழகா கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், அந்த பாட்டு வேணுமா, இந்த பாட்டு வேணுமான்னு அங்கே டிஜே வச்சிருக்கோங்க, செட் வச்சிருக்கோங்க, எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ காட் இஸ் கிரேட். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன, இப்போ ரீசெண்டாக டான்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரல, கொஞ்சம் ரொம்ப வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இது பண்ணியிருந்தாங்க. நான் எப்போவுமே வந்து நிறைய வியூஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டே எனக்கு இருக்காது. எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ ஒரு டான்ஸ் எனக்கு பிடிச்ச பாட்டு நான் ஆடுறேன்னா அந்த பாட்டு வந்து நான் சின்ன வயசுல நான் கேட்டிருப்பேன், அது நான் ஒரு ஸ்டேஜ்ல ஆடி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பேன். ஆனால் கிடைச்சிருக்காது இல்லையா. இப்போ நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையா இந்த சோஷியல் மீடியால. அதனால நான் ஆடி என் சந்தோஷத்தை தீர்த்துப்பேன். ஓகேவா, அதுல வியூஸ் போய் நல்ல காசு வந்தாலும் சந்தோஷம் தான், வியூஸ் போகாம குறைவான காசு வந்தாலும் எனக்கு அந்த இதுதான் சந்தோஷம் தான். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நான் செய்றேன், வீடியோ பண்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு போகணும் சுவாறு, அப்புறம் மத்தியானம் கோயில் உள்ள ரசம், இந்த ரசம் நிறைய ஊற்றி சாப்பிடணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவியல் இருக்கு, தீயல் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, துவரம் இருக்கு. ஓகேவா, இதை எல்லாத்தையும் இன்னைக்கு காலி பண்ணிட வேண்டியதுதான். சரியா, நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சதை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.